மும்மொழி கொள்கையை தமிழக வெற்றிக் கழகம் எதிர்க்கும் என்று விஜய் தன்னுடைய உரையில் கூறியிருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் செந்தில்ராஜா இருக்கிறார், அவரிடம் பேசலாம். செந்தில்ராஜா, இன்றைய விஜயின் உரையில் நாம் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் குறித்து பதிவு செய்யுங்கள். சிவரஞ்சனே, இன்று விஜயுடைய அந்த பேச்சு என்பது வழக்கம் போல இந்த 10 நிமிடத்திலிருந்து 15 நிமிடத்திற்குள் தான் அமைந்தது. ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், மத்திய மாநில அரசுகள் பற்றி பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மும்மொழி கொள்கையை தமிழக வெற்றிக் கழகம் எதிர்க்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். சுயமரியாதையை நாம் எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதையும் அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறார். தன்னுடைய அரசியல் எதிரியாகவும் கொள்கை எதிரியாகவும் வைத்திருக்கக்கூடிய கட்டமைக்கக்கூடிய அந்த 2 கட்சிகளையும் விமர்சித்திருக்கிறார். குறிப்பாக 2 கட்சிகளும் நட்புறவில் இருக்கிறது என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். இதை பார்த்தீர்கள் என்றால், கல்வி நிதி வழங்க வேண்டியது அவர்களுடைய, அதாவது மத்திய அரசுடைய கடமை, கேட்டு பெற வேண்டியது தமிழக அரசுடைய உரிமை. ஆனால் இவர்கள் அதை செய்யாமல் சமூக வலைதளங்களில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதை நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று விமர்சித்திருக்கிறார். அதே போல இப்ப தற்போது நிலவக்கூடிய இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருப்பதாகவும் விஜய் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்ராஜா.